ஹலோ வணக்கம் நேயர்களே, வெல்கம் டு தமிழ் மூவி 360. இன்றைக்கி நம்மளுடைய வீடியோவில் டெபிட் கார்டு அன்பாக்சிங் தான் பார்க்க போகிறோம். அண்ட் இது என்ன டெபிட் கார்டுன்னு பார்த்தீங்கன்னா நியோ குளோபலோடு தான். அண்ட் இந்த நியோ குளோபல் பார்த்தீங்கன்னா இவங்க எஸ்பிஎம்மோட பார்ட்னர்ஷிப் வச்சு தான் இந்த கார்டை ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. எஸ்பிஎம்னா நமக்கு வந்து ஸ்டேட் பேங்க் ஆஃப் மொரீஷியஸ். இவங்க வந்து நிறைய டெபிட் கார்டு அண்ட் கிரெடிட் கார்டு நமக்கு லான்ச் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. அதுவும் இவங்க லான்ச் பண்ணுற எல்லா கார்டுமே லைஃப் டைம் ஃப்ரீ டெபிட் கார்டு கிரெடிட் கார்டுன்னு சொல்லலாம். அண்ட் இந்த பாக்ஸை பார்த்தா தெரியும், இது வந்து ஆக்சுவலாக ட்ராவலுக்கான ஒரு கார்டு தான். அதாவது இந்த கார்டு யூஸ் பண்ணி நீங்கள் எங்கே போய், அதாவது கிட்டத்தட்ட நீங்கள் 150 கண்ட்ரீஸில் இந்த கார்டை யூஸ் பண்ணி பர்ச்சேஸ் பண்ணலாம். அதுவும் 0 Forex ஃபீயோட. அது ரொம்பவே ஒரு அட்வான்டேஜான விஷயம் தான். அண்ட் இப்போ நம்ம கார்டை பார்த்துருவோம். கார்டு பார்க்குறதுக்கு நமக்கு ட்ராவலுக்கான கார்டுன்றதை ரொம்பவே இண்டிகேட் பண்ணி காமிச்சிருக்காங்க. அண்ட் ஆக்சுவலாக கார்டு நமக்கு இந்த மாதிரி தான் வந்திருக்கணும். இதுலேருந்து நம்ம கார்டை வெளியே எடுக்கிற மாதிரி தான் கொடுத்துருக்கணும். பட் நமக்கு பார்த்தோன்னா கார்டு வெளியே எடுத்தே தான் வந்திருந்தது. அண்ட் இது நமக்கு கையில் வந்தோன்னே தான் நம்ம ஆக்டிவேட் பண்ணுற மாதிரியா இருக்கும். இந்த கார்டு பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து விசா சிக்னேச்சர் கார்டு தான். இவங்க இந்த ஸ்டேட் பேங்க் ஆஃப் மொரீஷியஸோட முக்கால்வாசி கார்டு நமக்கு வந்து விசா சிக்னேச்சர் கார்டு தான் கொடுப்பாங்க. அண்ட் நெக்ஸ்ட்டு நம்ம வந்து இதுக்கு மட்டும் இல்லாமல் இன்னும் உள்ள நிறைய ஐட்டம்ஸ் வச்சுருந்தாங்க. அந்த உள்ளே இருக்க ஐட்டம்ஸையும் பார்த்துருவோம். ஃபஸ்ட்டு நம்ம இப்போ ஃப்ரண்ட் அண்ட் பேக் ஆஃப் த கார்டு பார்த்துருவோம். ஃப்ரண்ட்டுமே சரி பேக்குமே சரி ரொம்பவே நல்லா டிசைன் பண்ணியிருந்தாங்க. அண்ட் இது ஒரு ஆர்டினரியான கார்டு தான், நமக்கு மெட்டல் அந்த மாதிரிலாம் எதுவுமே கிடையாது. பட் ஓகே, நமக்கு யூஸ் பண்ணுறதுக்கு ரொம்பவே நல்லா கன்வீனியண்ட்டான ஒரு கார்டு மாதிரி தான் இருந்தது. கையில் எடுத்து பார்க்கும்போது ரொம்பவே நல்லா தான் இருந்தது. அண்ட் மேட் ஃபினிஷ் அந்த மாதிரி எதுவுமே கிடையாது. ஸோ நெக்ஸ்ட்டு நம்ம உள்ள என்னென்ன ஐட்டம்ஸ் எல்லாம் வச்சுருக்காங்கன்னு பார்ப்போம். இவங்க ஃபஸ்ட்டு மெயினாக இண்டிகேட் பண்ணியிருக்கிறது பார்த்தோம்னா 0 Forex மெயினாக இண்டிகேட் பண்ணி இவங்க காமிச்சிருக்காங்க. வெல்கம் ஆன் போர்டுன்னு சொல்லி நமக்கு ஒரு கார்டு கொடுத்துருக்காங்க. இதில் தான் இவங்க இந்த விஷயத்தெல்லாம் இண்டிகேட் பண்ணியிருக்காங்க. ஸோ 150 கண்ட்ரீஸில் நம்ம வந்து ஐஎன்ஆரை அப்படியே அவங்களோட ஊர் கரன்சியாக நம்ம வந்து ஆப்பில் கன்வெர்ட் பண்ணி பார்த்துட்டு யூஸ் பண்ணலாம். அண்ட் இவங்களோட இன்ட்ரோடக்ஷனையும் கொடுத்துருக்காங்க இதில். அண்ட் நெக்ஸ்ட் என்ன ஐட்டம்ஸ் எல்லாம் இன்னும் இருக்குதுன்னு பார்த்துருவோம். ஸோ அடுத்து பார்த்தீங்கன்னா நமக்கு ஒரு ஸ்டிக்கர் ஒன்று கொடுத்துருக்காங்க. இதுவுமே நமக்கு ட்ராவலுக்கான ஒரு ஸ்டிக்கர் தான். இது உங்களுக்கு தேவைப்பட்டால் நீங்கள் உங்களோட சூட் கேஸ் எங்கேயாவது நீங்கள் வந்து ஸ்டிக் பண்ணிக்கலாம். நாங்களுமே அப்ராட் போகிற ஒரு ஐடியா இருக்கனால தான் இந்த கார்டை வந்து பர்ச்சேஸ் பண்ணியிருந்தோம். அதுவும் நீங்கள் எப்போமாவது அப்ராட் போகிற ஐடியா இருந்தால் உங்களுக்கு வந்து இந்த கார்டு தேவையில்லை. நீங்கள் வந்து ஃப்ரீக்வெண்ட்டாக போவேன் அந்த மாதிரியான ஒரு ஐடியா இருந்தால் கண்டிப்பாக நீங்கள் இந்த கார்டு வாங்கிக்கலாம். உங்களுக்கு ரொம்பவே காசு மிச்சப்படுத்துகிற மாதிரியா இருக்கும். அண்ட் நெக்ஸ்ட்டு நமக்கு வந்து RFID ப்ரொடெக்ஷனோட ஒரு பவுச் ஒன்று கொடுத்துருக்காங்க. இதுவும் இந்த கார்டுக்காக தான் கொடுத்துருக்காங்க. இந்த கார்டை இந்த பவுச்சுக்குள்ளே வச்சுக்கிட்டோன்னா நமக்கு வந்து RFID வந்து டிடெக்ட் ஆகாது. இவங்க எதுக்காக இந்த பவுச் கொடுத்துருக்காங்கன்னு பார்த்துக்கிட்டோன்னா கிட்டத்தட்ட எங்கள்கிட்ட வயர்லெஸ்ஸாகவே நம்ம 5000 வரைக்கும் டிரான்சாக்ட் பண்ணலாம். நம்மளோட இந்தியன் கரன்சி 5000 ரூபா வாரமாக நீங்கள் எந்த வேர்ல்டு ஃபுல்லாக நீங்கள் வந்து டிரான்சாக்ட் பண்ணலாம். நம்மளால் ஆஃப் பண்ணவும் முடியாது. அதுக்காக தான் இவங்க இந்த பவுச்சை கொடுத்துருக்காங்க நமக்கு வச்சுக்கிறதுக்கு. அண்ட் இவங்க வந்து இந்த ஷெட்யூல் சார்ஜஸ் பற்றி சொல்லியிருக்காங்க. அதான் நமக்கு வந்து இயர்லி மெயின்டெனன்ஸ் இந்த கார்டு கிடையாது, 0 இயர்லி மெயின்டெனன்ஸ் தான். அண்ட் அது மட்டும் இல்லாமல் இவங்களுடைய மொத்த டிரான்சாக்ஷனையுமே நம்ம வந்து வெறும் ஆப்பில் தான் பண்ண முடியும். ஸ்டார்டிங் நம்ம வந்து மினிமம் 5000 rupees நம்ம நேமில் இருக்க இன்னொரு அக்கௌண்ட்லேருந்து இந்த அக்கௌண்ட்டுக்கு போட்டால் மட்டும்தான் நம்ம வந்து இந்த கார்டை வந்து ஆர்டர் பண்ண முடியும். நெக்ஸ்ட்டு நீங்கள் அதுக்கப்புறமா அந்த அமௌண்ட்டை எடுத்துக்கலாம். நமக்கு வந்து 0 மெயின்டெனன்ஸ் தான், மந்த்லி மெயின்டெனன்ஸ் நமக்கு 0 பேலன்ஸ் இருந்தால் போதும். அண்ட் அது மட்டும் இல்லாமல் நமக்கு வந்து 100 ரூபா பக்கம் நீங்கள் வந்து ஒவ்வொரு டிரான்சாக்ஷனுக்கும் கொடுக்கணும். நீங்கள் வந்து $5000 எடுத்தாலும் சரி, $500 எடுத்தாலும் சரி, நீங்கள் வந்து கண்டிப்பாக மினிமம் அமௌண்ட்டுன்னு இந்த 100 rupees நீங்கள் கொடுத்தே ஆகணும் ஒவ்வொரு டிரான்சாக்ஷனுக்கும். அண்ட் இவ்வளோ தான் இந்த பாக்ஸுக்குள்ளே இருந்தது, வேறு எதுவுமே இந்த பாக்ஸுக்குள்ளே இல்லை. ஸோ இவ்வளோ வச்சு கொடுத்ததே நமக்கு ஓகே தான். ஏன்னா இது வந்து 0 பேலன்ஸ் தான், இதுக்கு மெயின்டெனன்ஸ் சார்ஜ் அது இதுன்னு எதுவுமே கிடையாது. கார்டுமே நமக்கு வந்து 0 சார்ஜஸ் தான் வாங்கினாங்க. இது வரைக்கும் நான் இந்த கார்டு இந்த அக்கௌண்ட்டுக்கு நான் எதுவுமே பே பண்ணலை. நம்ம அக்கௌண்ட்டில் இருக்க காசு மட்டும்தான். அண்ட் இந்த கார்டு ரிலேட்டடாக உங்களுக்கு வேறு ஏதாவது டவுட்ஸ் இருக்குன்னா கண்டிப்பாக நீங்கள் எங்கள்கிட்ட கமெண்ட் செக்ஷனில் கேட்கலாம். நாங்கள் அதையே உங்களுக்கு முடிஞ்ச அளவுக்கு சீக்கிரம் கிளியர் பண்ணிடுறோம். அண்ட் இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்பவே இன்ஃபர்மேட்டிவாகவும் யூஸ்ஃபுல்லாகவும் இருந்துக்கணும் நாங்கள் நம்புகிறோம். உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சுன்னா எங்கள் வீடியோக்கு லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். அண்ட் எங்கள் சேனலுக்கு இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருக்கீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐகானை ப்ரெஸ் பண்ணிடுங்க. ஸோ தேங்க்யூ காய்ஸ். நம்ம நெக்ஸ்ட் டைம் இன்னும் இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோட மீட் பண்ணுவோம்.